அவர் எங்க ஒன்றாலும் தவம் பண்ணலாம். விவேகானந்தர் கலைஞர் இந்த சிலையை மயிலாப்பூர்ல வைக்கலாம், எங்க ஒன்றாலும் வைக்கலாம், ஏன் அங்கதான் வைப்பேன்னு ஒரு முடிவு பண்ணாருன்னா அது ரீப்ளேஸ் பண்ற ஒரு ஐடியாலஜி. வள்ளுவரை சமய சார்பு தான் நிறுவிட்டார். திருவள்ளுவர் எல்லா மாத்துக்காரங்களுக்கு தமிழர்கள் எல்லாருக்குமான அடையாளமா கலைஞர் நிறுவிட்டார். அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த கோடை சின்ன கோடை ஆகும்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும்னு சொல்லி அந்த இடத்துல பெரியார் சிலையை கூட வைக்கலாம். தன்னோட ஐடியாலஜி பெரியார் தானே, RSS இந்து அமைப்புகளுக்கு ஆல்டர்னேட்டிவா பெரியார் வைக்கலாம். ஆனா பெரியாரை வைப்பது கூட பெரியாரை ஒத்துக்கொள்ளாத மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும், கடவுள் மறுப்பு பேசினாருக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குன்றதுனால தான் தமிழ்நாடு முழுக்க அவர் வள்ளுவரை தூக்கி நிறுத்திட்டு அந்த இடத்துல வள்ளுவர் கொண்டு நிப்பாட்டினாரு. பிரம்மாண்டமான வள்ளுவர் சிலையை கலைஞர் நிறுவனத்துல வள்ளுவர் மேல் கொண்ட ஈடுபாடு ஒரு காரணம். கலைஞர் வள்ளுவர் இந்த அளவுக்கு நமக்கு பிரச்சாரம் பண்ணி இவ்வளவு வாழ்வியலோடு கலக்காம விட்டுருந்தாருன்னு சொன்னா இங்க பல பேர் ராமர் கோயில் செங்கல் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு குறியீடு. கலைஞர் மத சமய சார்பற்ற ஒரு குறியீடாக நிறுவனாரு. அந்த இடத்தில் கன்னியாகுமரியை தமிழ்நாட்டின் எல்லையை ஒரு இந்துத்துவ குறியீடாக ஒரு RSS பின்புல உள்ள குறியீடாக வச்சிருக்கிறாங்க, ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு கலைஞர். அங்க சிலையை நிப்பாட்டினதுக்கு பிற்பாடு இன்னைக்கு கன்னியாகுமரி எப்படி ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டின் அடையாளமாக மட்டும் வள்ளுவர் நிக்கல, இந்திய அடையாளமாகவே வள்ளுவரை மாத்திட்டாரு கலைஞருங்கிறது அவரோட சிறப்பு.